வணக்கம் அண்ட் வெல்கம் டு Veranda RACE. நான் உங்கள் சஞ்சு. மதுரை மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நமக்கு டிஎன்பிஎஸ்சில எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரல, வேகன்சியும் கம்மியா தான் இருக்குது. சோ இது எல்லாத்துக்கும் மாற்றா நமக்கு இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா போலீஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து நமக்கு பெரிய பெரிய நோட்டிபிகேஷன்லாம் வரப்போகுது. அதுல முதல் கட்டமாட்டு பாத்தீங்க அப்படின்னா மே 15ஆம் தேதி எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் 615 வேகன்சிஸ்க்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாசமே எக்ஸாம், சீக்கிரமா எக்ஸாம் வச்சு முடிச்சு டக்குன்னு ப்ராசஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இந்த மாதிரி வேற நிறைய டெக்னிக்கல் எஸ்ஐ நிறைய நோட்டிபிகேஷனும் அடுத்தடுத்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் கான்ஸ்டபிள்கான எக்ஸாம்கான தேர்வுகளுக்கும் 3000க்கும் அதிகமான வேகன்சிஸ் வரப்போகுதா நமக்கு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் டிஎன்பிஎஸ்சில இந்த வாட்டி கம்மியா இருந்தாலும் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பில பாத்தீங்க அப்படின்னா நிறையவே நமக்கு வந்து வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி படிக்கிறது, ஸோ எங்க படிக்கிறது அப்படின்னு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை பிரான்ச், நம்ம ஆரப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம மதுரை பிரான்ச்ல வரக்கூடிய மே 1ஆம் தேதி புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எஸ்ஐ அண்ட் பிசிக்கும் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்காக காக்கி சட்டை பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மே 1ஆம் தேதியில இருந்து மொத்தம் 70 நாள் தான் கிளாஸ். 70 நாள் தான் கிளாஸ். அதுலேயே நீங்க வந்து ஒரு 300க்கு மேல மாக் டெஸ்ட் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ 70 டேஸ் படிச்சாலே கண்டிப்பா ஷுவர் ஷார்ட்டா நீங்க போலீஸ் ஆகிடலாம். ஏன்னா நீங்க அவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐ பிசியில் வந்து நமக்கு வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். அந்த பிசிக்கல்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாத முடியும். நிறைய இதுல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிசிக்கல் அப்படிங்கிறதே பிராக்டிஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம Veranda RACE மதுரை பிரான்ச்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ கிளாஸஸ் போகும்போதே டெய்லி உங்களுக்கு வந்து பிசிக்கல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ பிசிக்கல் ட்ரைனிங் டைரக்டா டெய்லியுமே இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸும் டெய்லி. அப்போ நீங்க கரெக்டா வந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா பிசிக்கலும் நீங்க ஈஸியாவே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இதான் நம்ம மதுரை பிரான்ச்சினுடைய இந்த எஸ்ஐ கோர்ஸ், எஸ்ஐ அண்ட் பிசி கோர்ஸினுடைய ஒரு சிறப்பு அம்சம். ஸோ ஸ்டாஃப்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் அண்ட் மென்டார்ஸ் தான் உங்களை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ சங்கர் சார் தான் நமக்கு சைக்காலஜி எடுக்க போறாரு, ரஞ்சிதா மேம் மேக்ஸ், ராம் பிரகாஷ் சார் எக்கனாமிக்ஸ் எடுக்க போறாரு, ராஜதுரை சார் வந்து ஹிஸ்டரி, பாண்டியராஜன் சார் தான் உங்களுக்கு மென்டாரா ஹேண்டில் பண்ண போறாரு, ஜெயா மேம் சயின்ஸ், ஜெகதீஷ் சார் வந்து ஜியோகிராஃபி, கணேஷ் பாண்டியன் சார் தான் உங்களுடைய பிசிக்கல் ட்ரெயினர். ஸோ பிசிக்கல் ட்ரெயினர் வந்து கணேஷ் பாண்டியன் சார், அலெக்ஸ் சார் தான் நமக்கு வந்து தமிழ் ஹேண்டில் பண்ண போறாரு. இதுதான் நம்ம மதுரை பிரான்ச்சோடைய ஸ்டாஃப் அப்படிங்கிற லிஸ்ட். ஸோ இதுல நீங்க வந்து காக்கி சட்டை போட்டதா உங்களுடைய கனவு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 7305092214 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாலும் எங்க டீம் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. இல்லைன்னா டைரக்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணிடலாம். காக்கி சட்டை போடுறவங்க கனவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா Veranda RACE மதுரையில தாராளமா இடையலாம். ஆல் தி பெஸ்ட்.